ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா? அன்றைக்கி வந்து ஒரு 7 மணி இருக்கும். கோவிலில் இருந்தேன். கோவிலில் இருக்கும்போது திடீர்னு ஒரே சத்தமாக இருந்தது. என்னடா சத்தம்ன்ட்டு அந்த மிஷின் தள்ளுற சத்தம் போலகுதுன்ட்டு நினச்சிருந்தேன். எல்லாம் ஒடையாது பார்த்துட்டு என்னான்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கை வந்து வெட்டுறாங்கன்னு சத்தம் போட்டுட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் நான் கேட்ட உடனேயும் ஓடினேன் அந்த இடத்த ஸ்பாட்டுக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது எதிர்க்க எல்லாம் கத்தி வச்சுன்னு 2-3 பேர் ஒடையாறானுங்க எதிர்க்கும். ஒருத்தர் வந்து வெட்டினாப்புல, நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இதை தபாஞ்சிட்டேன். இன்னொருத்தரை வந்து தபாஞ்சி எழுந்த உடனே இன்னொருத்தர் வெட்டினார் என்ன. நான் அப்படியே குனிஞ்சிட்டு ஓடும்போது வேட்டி கட்டின்னு இருக்கும்போது தடிக்கு விழுந்த பாருங்க. என்னை வந்து 3வது நபராக வரும்போது அவர் என்னை தலையில் வெட்டிட்டாருங்க. வெட்டிட்டு கீழே விழுந்த உடனே முதுகில் ஒருத்தர் வெட்டு போட்டால் அந்த கூட பொருட்படுத்தாமல் நான் ஓடி போய் தம்பியை காப்பாற்றணுன்னு ஓடி போய் இது பண்ணுறேன், எழுப்புறேன் அவரை. எழுந்திருப்பா என்னப்பா, ஒரே ரத்த வெள்ளத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் எனக்கு அடிப்பட்டதுனால அந்த ரத்த வெள்ளத்தில் என்னால் கேர ஆகிப்போச்சு. என்னான்ட்டு தெரியல எனக்கு. அப்படியே ஒரு மயக்கமான நிலையில் ஏற்பட்டதுனால எங்கள் மிஸ்ஸஸ் வந்தாங்க. வந்துட்டு உடனே துணி கொடுத்து அப்படியே அந்த தரையில் அழுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போயிட்டாங்க. அவர் அந்த டைமில் ஏதாவது பேசினாரா? உடனே அந்த மூச்சு விட்டு இருந்ததா ஊன்னு சத்தம் கேட்டுது, அவ்வளோதான். அதோட எதுவும். எத்தனை பேர் ஓடினாங்க நீங்கள் பார்க்கும்போது? நான் ஓடும்பொழுது அவரை ஓடும்பொழுது நான் சத்தம் போட்டுட்டு ஓடிட்டு இருந்தேன். என்னாச்சு, ஏதாச்சும் யாரும் ஓடாத இருக்கக்கூடாது, அவர் உயிர் காப்பாற்றணுன்ட்டு ஓடினேன். நான் ஓடும்பொழுது என்னாச்சுன்னா எதிர்க்க வரானுங்க அவனுங்க வேகமாக. அவனுக்கு பைக்கை எல்லாம் இந்த ஆப்போசிட் சைடில் விட்டு இருக்கான். நான் சத்தம் போட்டு அந்த பக்கம் ஓடுவானுங்கன்னு நினச்சேன். கடத்தில் பார்த்து எனக்கு ஆப்போசிட் சைடாக வர்றதுனால எனக்கு வெட்டுப்பட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையான குற்றவாளிகள் கிடையாது, ஆற்காடு சுரேஷ் தரப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எது என்ன சொல்லுவீங்க? அதை குற்றவாளியை நான் பார்க்கலப்பா. எனக்கு பார்க்க நேரம் இல்லை. 10 செகண்டு நான் கத்தி நோக்கி வர்றதை தான் நான் பார்த்தேன் தவிர யார் வராங்க என்ன இதுன்னு பட்டு இருந்தேன்னா நான் வந்து விழுந்துட்டுருப்பேன். அது கத்தி பட்டு. அங்கே சித்தாலாம் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணதா சொன்னாங்க. அப்படிப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாது. என்னுடைய ஆவல் என்னென்னா தம்பியை போய் காப்பாற்றணுன்னு ஓடுனேன். ஓடி போய் மேலே விழுந்து பிடிச்சிடலான்னு அந்த நோக்கத்தில் தான் நான் ஓடினேன். கடைசியில் பார்த்தா ஆப்போசிட் சைட்லேருந்து வர்றதுனால பார்க்கும்போது அவர் கீழே பாடி கீழே வந்துட்டு பாடி கீழே வந்து ரத்த வெள்ளத்தில். உங்களுடைய தம்பி இங்கே எத்தனை மணிக்கு வந்தாங்க? எவ்வளோ நேரம் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க? நானும் ஒரு 6 o'clock போயிட்டு கோவில் திறப்பேன் எப்பொழுதும் சாயங்காலத்தில். இங்கே வேணுகோபால் சாமி டெம்பிள் அது திறந்துட்டு நான் உள்ளே உட்காந்துட்டுருப்பேன். அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்தது. சரின்ட்டு உள்ளே உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி சத்தம் கேட்டதுனால இந்த மேஷன் ஒர்க்குனால அந்த சத்தம் போடுது நமக்கு. அதனால் சத்தம் போடுறான்னு பார்த்தா அப்புறம் இந்த சத்தம் கேட்கவோ தம்பியை வெட்டுறான்னு ஒன்றையும் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறாங்கன்னு ஒன்றையும் ஓட ஆரம்பித்ததுனால எதிர்நீச்சலில் அவனுங்க கத்தி எடுத்துன்னு ஓடியாரானுங்க ஒவ்வொருத்தனும். எதில் வரவங்க எல்லாருமே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் வெட்டாங்க. யாரும் எதிர்க்க எல்லாம் ஓடிட்டாங்க. நான் தான் எதிர்நீச்சலில் ஓடுறேன். சரி கொஞ்சத்தில் வெட்டுப்பட்டால் கூட காப்பாற்றிடலாம் அந்த நோக்கத்தில் நான் ஓடுறேன். அந்த வெறியில் என்னடா இது மாதிரி ஆகிடுச்சு, எல்லாம் ஓடிட்டானுங்களே, தம்பி தனியாக இருக்கிறேன்னு ஓடி போய் விழுந்துடலாம் மேலேன்ட்டு ஓடுறேன். நான் ஓடுறதுல என் மேலே காத்தி பாயுது. அதுதான் நடந்து. என்ன ட்ரெஸ் எதை போடுங்க சும்மா எதையும் கவனிக்கப்பா. இந்த கத்தியை தான் நான் பார்த்தேன் தவிர கத்தியை நம்ம மேலே வர்றது அதை தான் நான் மிஸ் பண்ணேன். ஆமாம். நீங்கள் தான் புகார் கொடுத்துருக்கீங்களா காவல்துறை? என்ன புகார் கொடுத்துருந்தீங்க நீங்கள்? யாரும் என்ன ஒரு நடவடிக்கை யாருன்னு தெரியாது, எது நம்ம கொடுக்க முடியும். அவங்க எழுதி கொடுத்தாங்க, சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். என்னால் பேச முடியல அந்த நேரத்தில். சகோதரருக்கு எதிரிகளாக இருந்தாங்க நிறைய பேர். அது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. அவர் எதிரிகை இருந்தால் அவர் தனியாக போகிறதெல்லாம் இருக்க மாட்டார் இல்லைப்பா.
அது மாதிரி இதுக்கு கிடையாது, வாய்ப்பு இருக்காது. எப்பவுமே அவர் கூட ஆதரவாளர் இருப்பாங்களே, ஆதரவாளர்னா சொந்த ஊர் அது, சொந்த இடம், சொந்த இடங்கள் இருப்பாங்கப்பா. இந்த இடத்துல இது நடந்து. ஆதரவாளருங்கன்னா கட்சிக்காரங்க இருப்பாங்க, எதனா வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவாங்க. மற்றபடி கூட யாரும் இருக்கிறது ரொம்ப சாதாரணமாக வருவார், தனியாக வருவார், தனியாக போகிறாரு. எங்களுக்கு கூட பயமாக இருக்கும், தனியாக போகிறாரு தனியாக வர்றாருன்னு. ஆனாலும் எச்சரிக்கை பண்ணியிருக்கீங்களா? எச்சரிக்கை ஒன்றும் பண்ணுறதுக்குல, அவருடைய இயற்கை பார்த்து அவர் சுவாபமே தனியாக வருவார், தனியாக போவார். நமக்கு தான் பயமாக இருக்கும், தனியாக போகிறாரு தனியாக வர்றாரு, எதனா ஆகிட போகுதுன்ட்டு. நம்ம தான் பயப்படும் தவிர அவர் பயப்பட மாட்டார். அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? அரசுக்கு நான் கோரிக்கை வைக்க வேண்டியது. அவங்களுக்கு தெரியாததாக நம்ம சொல்ல போகிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாம். அது நான் இந்த உடையெல்லாம் நான் பார்க்கலப்பா, என்னென்ன ட்ரெஸ் போட்டுருக்குறாங்க. என்னுடைய இதுன்னா அவரை போய் காப்பாற்றணும், அதுக்கு தான் நான் போகணும் தவிர, ரெண்டாவது நம்ம மேலே வர ஆயுதத்தை வந்து தப்பிக்கணும், அந்த நோக்கத்தில் அது போனதுனால தான் உங்களை தாக்குனாங்களா, இல்லை எதிர வரவங்க எல்லாருமே தாக்க ஆரம்பிச்சாங்க? நான் அந்த யாரும் கிடையாது, எல்லாம் ஓடிட்டாங்க. நீங்கள் கத்திட்டு போனது தான் உங்களை கத்திட்டு போகிறதுனால தான் டேன்னு கத்தின்னு போனேன். கத்தின்னு போகும்போது விட்டுட்டு ஓடிடுவாங்கன்ட்டு அந்த நோக்கத்தில் நான் போனேன். ஆனாலும் வந்து இந்த கத்தி வச்சுன்னுக்கிறதுனால அவன் மாத்திரம் சுற்றி நான் பானா சுற்றுற மாதிரி சுற்றின்னு போகிறான்.